அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டீன் பேசி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் இந்த அறிவிப்பை நமக்கு ஷேர் பண்ணி இது உண்மையாக எத்தனை வேக்கண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றின ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? சொல்லக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி இது வந்து தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் இந்த சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் ஒரு காவலர் தேர்வுக்கான ஒரு இது. ஓகேங்களா? அதே போல் எஸ்எஸ்சியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடி ஜென்ரல் டியூட்டி, அதாவது துணை ராணுவ படைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிற இந்த பல போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56,302 வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு சில இதில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு தெளிவான தகவல். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிக்கான ரிட்டன் எக்ஸாம் நடைபெற்றது. இதுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஃபிசிக்கலுமே நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா? நடந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது இதுக்கு உண்டான வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அதே போல் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி தரப்பில் இருந்து ஜிடிக்கான வேக்கண்ட்டும், அதாவது எஸ்எஸ்சி மூலிமா நடத்தப்படுற இதெல்லாம் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வேக்கண்ட் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதில் மேக்ஸிமம் ஆஃப் போஸ்டிங் வந்து வேகன்சி வந்து எதுக்கு அலோகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு தான் அதிகமான வேகன்சி வந்து ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? போன இயர் வந்து ஒரு 25,000 சம்திங் வேக்கண்ட் வந்து லான்ச் பண்ணி, அதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000+ வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10/12/2022லேருந்து 19/1/2023. ஓகேங்களா? இந்த டேட்லேருந்து நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். பேமெண்ட்டுக்கான டேட் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே போல் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி. ஆனால் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணும்போது எஸ்எஸ்சி ஜிடிக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சிக்கான வேகன்சி இந்த 2022 to 2023 இந்த ஆண்டுகளுக்குரிய ரெக்ரூட்மெண்ட் ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து போலீஸ் எக்ஸாமை விட இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம், அதாவது ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதே போல் 100 மார்க்குக்கு நடைபெற்ற இந்த எஸ்எஸ்சி ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு எடுத்தவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலை கூப்பிட்ருக்காங்க. அதே போல் அந்த ஃபிசிக்கல் 100க்கு 30 மார்க் எடுத்துகிட்டு அதே போல் ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஈவெண்ட் வந்து, அதாவது நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடத்தப்படுற இந்த 400 மீட்டர் ரன்னிங், அதே போல் லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ரோப் கிளைம்பிங்கு, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் இந்த ஒரு ஈவெண்ட் இருக்காது. உங்களுக்கு ரன்னிங் மட்டும் தான் இருக்கும். 5 கிலோமீட்டர் ஒரு 25 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கடந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலே அடுத்த கட்ட மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் அனுமதிக்கப்படுவீங்க. ஓகேங்களா? இதை வந்து ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான். தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த எஸ்எஸ்சியை பற்றி, அதாவது ஜிடி எக்ஸாமை பற்றி தெரியறதில்ல. அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஓகேங்களா? இது வந்து ஃபேக் நியூஸ் தான். ஆனால் அஃபிஷியல் நியூஸ் வந்து கண்டிப்பாக வெளியிடுவாங்க. 2022 to 2023 இந்த ஆண்டுகளுக்கு உரிய இந்த வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் எஸ்எஸ்சி போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுமே இந்த எஸ்எஸ்சிக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் தெரிஞ்சு பெற முடியும். அதாவது தமிழ்நாட்டுக்கான வேக்கண்டாக இருக்கட்டும். அதே போல் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதனால் போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி இது பண்ணி பாருங்கள். ஆனால் அஃபீஷியலாக இன்னும் லான்ச் பண்ணலை. இதை பற்றின ஒரு இது வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட அனுப்பி இந்த மாதிரி இது உண்மையான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதோட வீடியோ பதிவாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.